இங்க 10,000 மீட்டர் ஹைட்ல பறந்துட்டு இருந்த ஒரு விமானத்தோட காக்பிட் விண்டோ கிளாஸ்ல திடீர்னு கிராக் விழுந்துருது. கேப்டன் உடனே வரப்போற ஆபத்தை உணர்ந்து உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணி ரிட்டர்ன் போறதுக்கு பெர்மிஷன் கேட்கிறாரு. அவர் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே திடீர்னு அந்த கிளாஸ்ல கிராக் அதிகமாகி ஃபுல்லா ப்ரோக் ஆகிடுது. அப்போ ஏர் பிரஷர் ரொம்ப அதிகமா இருந்ததால கோபைலட் விண்டோக்கு வெளியே இழுக்கப்படுறாரு. அப்போ உடைஞ்ச கண்ணாடி துண்டுகள் இன்ஜினால இழுக்கப்பட்டு 2 இன்ஜினும் சடனா ஃபெயிலியர் ஆகிடுது. அப்போ ஏர் பிரஷர் ரொம்ப அதிகமாகி காக்பிட்டோட டோர் ஓபன் ஆகி ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாரும் அப்படியே தடுமாறி கீழே விழ ஆரம்பிக்காங்க. அந்த டைம்லயும் ஏர் ஹோஸ்டர்ஸ் அவங்களோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம பேசஞ்சர்ஸ் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோ பைலட்டோட பாதி உடல் வெளியே தொங்கிட்டு இருக்கிறத பார்த்த பைலட் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை உள்ள இழுக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல. இப்போ பைலட் விமானத்தை கண்ட்ரோல் பண்றதுல கவனம் செலுத்துறாரு. ஏன்னா விமானம் வேகமா கீழே நோக்கி போயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே போச்சுன்னா பிளைட்டுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாரும் உடல் சிதறி இறந்து போவாங்க. அப்போ கேப்டன் அவரோட மைண்ட அமைதியா வச்சுக்கிட்டு ஒரு வழியா கஷ்டப்பட்டு விமானத்தை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றாரு. அப்போ சடனா நடந்த ஒரு ஷேக்ல கோ பைலட்டும் அவரோட சீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த டைம்ல ரிலீஃப் கேப்டன் மெல்ல தடுமாறிக்கிட்டே பைலட்டோட ரூமுக்கு வர்றாரு. நிறைய பேசஞ்சர்ஸ் ஹெல்ப்போட ஒரு வழியா பைலட் ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அங்க நிலைமை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வருது. அப்போ அந்த ரிலீஃப் கேப்டன் உடனே பைலட் 2 பேருக்கும் ஆக்சிஜன் மாஸ்க் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு உடனே எமர்ஜென்சி சிக்னல் அனுப்புறாரு. அந்த சிக்னல் கிடைச்சதும் கண்ட்ரோல் ரூம் உடனே எமர்ஜென்சி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லா பிளைட்டையும் ஸ்டாப் பண்ணி ரன்வேயை காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ், டாக்டர், ஃபயர் சர்வீஸ் எல்லாத்தையும் ரெடியா வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த பிளைட் போற ரூட்ல ஒரு பெரிய புயல் மேகம் உருவாகுது. அதுக்குள்ள பயங்கரமா மின்னல் மின்னிக்கிட்டும் பயங்கரமா புயல் வீசிக்கிட்டும் இருக்குது. அதுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போனா கன்ஃபார்ம் டெத் தான். அதனால கேப்டன் உடனே பிளைட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்றாரு. அதை பார்த்த பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. விமானம் ரொம்ப நேரமா அந்த கருமேகங்களையே சுத்திக்கிட்டு இருக்குது. கடைசியில ஒரு சின்ன கேப் தெரிஞ்சதும் கேப்டன் அது வழியா விமானத்தை கொண்டு போறாரு. கொஞ்ச நேரத்துல விமானத்தை சுத்தி கருமேகங்கள் சூழ்ந்துடுது. எந்த செகண்ட்லயும் விமானம் உடைஞ்சு போகலாம். கொஞ்ச நேரத்துல திடீர்னு அங்க ஆலங்கட்டி மழையும் வந்து விமானத்துல வேகமா மோத ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் விமானம் அந்த மேகத்தை விட்டு வெளியே வரப்போற டைம்ல திடீர்னு ரேடார்ல இருந்து மறைஞ்சு போயிடுது. அதனால இனி அவங்க தப்பிக்கிறது கஷ்டம் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த விமானம் கருமேகங்களை கிழிச்சுக்கிட்டு வானத்துல வருது. அவங்க எல்லாரும் கொஞ்சம் நிம்மதியா இருந்த டைம்ல சடனா அவங்க முன்னாடி ஒரு பெரிய பனிமலை வருது. அதை பார்த்த பைலட் ஷாக் ஆகி லாஸ்ட் செகண்ட்ல விமானத்தை மேல தூக்கிடுறாரு. மரண பயத்துல எல்லாரும் இருந்த டைம்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல விமானம் அந்த மலையை கடந்து போகுது. கடைசியில 3 கேப்டன்கள் ஒன்னா சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த விமானத்தை ரன்வேக்கு கொண்டு வந்து பாதுகாப்பா தரையிறக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாக போறோம்னு நினைச்சவங்க எல்லாரும் இப்போ சந்தோஷமா உயிரோட ஒருத்தரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. 2018ல உண்மையா நடந்த சம்பவம் தான் இது.